ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனலில் நிறையா பேர் ஓம்னி கார் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு அருமையான 2015 மாடல் ஓம்னி வேன் ஒன்று வந்துருக்குங்க. வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துருக்க வண்டி மாருதி ஓம்னிங்க. மாருதி ஓம்னி 2015 மாடலுங்க. 2015 மாடல் ஒரே ஓனர் வண்டிங்க. வண்டியில் ஏதோ சின்ன ரெஸ்ட்டு எங்கேயாவது ஒரு சில இடத்துல சின்ன சின்னது இருக்க தாங்க செய்யும். எங்கேயாவது ஒரு சில இடத்துல இருக்கோங்க, ரொம்பலாம் இருக்காது. அது கீழே ஒரு இடத்துல இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை சைடில். வண்டி இன்ஜின் அருமையாக இருக்குங்க. வண்டி ஒரே ஓனர் 2015 மாடல் MPFI இன்ஜினுங்க. வண்டி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. வண்டி நம்பர் இருக்குங்க, ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துடுங்க. வண்டியோட ஓனர் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. 4 டயர் அருமையாக இருக்குதுங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஏரியா அப்படியே சுத்தமாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் அந்த சின்ன ரெஸ்ட் இருந்தது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. வண்டி இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. வண்டி 2015 மாடலுங்க. மாருதி ஓம்னி MPFI இன்ஜினுங்க. 7 சீட்டர் வண்டிங்க. வண்டி அருமையாக இருக்குதுங்க. எடுத்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணலாம். ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. பாருங்கள், டிக்கியில் பாருங்கள். சீட்டுங்க, 7+1ங்க. வண்டி இங்கெல்லாம் எங்கேயுமே டிங்கரிங் ஒர்க் இல்லை பாருங்கள், சுத்தமாக இருக்குது. சீட்டு கவர் மட்டும் லைட்டாக கிழிஞ்சு இருக்குதுங்க. இந்த சீட்டு கவர் மட்டும் நீங்கள் லைட்டாக மாற்றுற மாதிரி இருக்கும். மற்றபடி இன்ஜின்லாம் அருமையாக இருக்குங்க. இந்த இடம் தான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ஒரு இடத்துல மட்டும் சின்ன ரெஸ்ட் இருக்குது. வண்டி நாங்களும் நேரில் பார்க்கலங்க, கஸ்டமர் அனுப்பிச்சி விட்றது தான். கஸ்டமர் அனுப்பிச்சி விட்ட வீடியோ தான் நாங்கள் போட்டுருவோம். நீங்கள் நேரில் போங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி ஓட்டி பாருங்கள். எல்லாம் ஓட்டி பார்த்து செக் பண்ணி மனப்பண்ண பேசி எடுத்துங்க. வண்டி சென்னை குளத்தூரில் இருக்குது. வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி. 2015 மாடல் ஒரே ஓனர் வண்டிங்க. FC 2030 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கு இதை பாருங்கள், நம்பர் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் தெளிவாக செக் பண்ணி பார்த்துருங்க. ஏதாவது ஃபைன் இருக்கா, FC இன்சூரன்ஸ் எல்லா டீட்டெயிலும் தெளிவாக செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிட்டு நேரில் போங்க. வண்டி ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா ஓட்டி பாருங்கள், தரவாக செக் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா கஸ்டமர் கேட்குற ரேட்டு 1,65,000. 1,65,000ன்றது ஃபிக்ஸடாக பண்ண மாட்டாங்க, கம்மி பண்ணுவாங்க. ரொம்பலாம் கம்மி பண்ண மாட்டாங்க, ஓரளவு கம்மி பண்ணுவாங்க. வேணுன்றவங்க நேரில் வாங்க. சென்னை குளத்தூரில் தாங்க இருக்குது வண்டி. வண்டி பார்க்கணும், அங்கே தான் வரணும். வண்டி வேணுன்றவங்க நேரில் வாங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. நான் கஸ்டமர் நம்பர் ஆல்ரெடி டிஸ்பிளேலே கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக லொக்கேஷன் எங்கன்னு கேட்டு தெளிவாக பேசிவிட்டு வாங்க. ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது வேணால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வண்டி பார்க்கணுன்னா சென்னை குளத்தூர் தான் வரணும், குளத்தூரில் தான் பார்க்கணும். நேரில் வாங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி. They tell me that I'm never gonna make it. They want me to do something that could make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I got all this potential that's deep inside of me, but they hate when you're successful cause they try to be. They sit there being judgmental because you're trying things, and they just want you to settle and do the right thing. So get a good job, don't slack off. Wake up every morning, make a good impression on your boss. Don't do anything that I wouldn't do, and when you're making money, make sure you don't spend it too soon. Fuck that, I'll do what I wanna do. I got a different path from everyone and that includes you. Who are you to tell me how to live life? In these times it feels like nobody's right, yeah. So I'ma figure out what else we succeed, and then invest all of my time into that and proceed. I need whatever the hell could make me happy, and I don't think you have a clue what could that be. They tell me that I'm never gonna make
could be special if I get rid of the devils. They think that I am a rebel, I think they want me to settle. There's nobody on my level, they think that work is too stressful. I think that work is essential, the grind is all in your mental. And I don't think you understand what I'll go through just to be in control of my life soon. All the negativity, man, I'm immune. I don't really need a mask with all I've been through. I've been making changes for the